ஹாய், இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ப்ரான் கிரேவி தான் செஞ்சிருந்தேன். எங்க வீட்லலாம் வந்து இந்த ப்ரான் செஞ்சதே கிடையாது. ஏன்னா எங்க வீட்டில் சாப்பிட்றதே ஹஸ்பண்ட் மட்டும்தான். அவங்களுக்கு வெளியவே வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் செய்கிறேன். பட் செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. எங்க அத்தை வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரசம் வச்சு 65 வந்து பொரிச்சாச்சு. ஈவினிங் வந்து 3 பேர் ஒரு நல்ல ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு நைட்டுக்கு வந்து ஏதாவது ஸ்பைஸாக சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லி ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டேன். எனக்கே அப்போதான் தெரியும் மேகியில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்பைசி மஞ்சூரியன், ஸ்பைசி கார்லிக், ஒயிட் சாஸ் பாஸ்தா, டொமேட்டோ சீஸ்ன்னு சொல்லிட்டு அதில் அந்த டொமேட்டோ சீஸ் அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம யூஸ்வலாக செய்வோம் இல்லையா, அந்த மேகி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதில் மக்ரூனி கொடுத்துருந்தாங்க ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு. இதுக்கு வந்து அந்த நீட்டமாக இருக்கும் இல்லையா, அந்த பாஸ்தா கொடுத்துருந்தாங்க. ஸோ டொமேட்டோ சீஸ் ஃப்ளேவர் எப்படி இருந்துச்சுன்னா, யூஸ்வலாக நம்ம தேட்டரில் பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்ல இருந்துச்சு. ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஃப்ரோசன் கார்ன்லாம் வந்து ஆட் பண்ணி போட்டிருந்தாங்க. வீட்டில் செய்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஓகே தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ சாப்பிட்டு டின்னர் முடிச்சாச்சு. நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன வீடியோவில் பார்க்கலாம். பை.